வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிக் பாஸ் லீகோட 7வது மேட்ச் பெர்த் ஸ்காச்சர்ஸும் ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீம் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 21 டிசம்பர் மார்னிங் 10:30க்கு ஒரு டபுள் ஹெட்டர் மேட்ச் பெலிரே ஓவல் ஹோபர்ட்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எந்தெந்த பிளேயர்ஸ் உள்ள பிளே பண்ணுவாங்க, யாரெல்லாம் வெளியே இருக்காங்க, அதுல யார் யாருக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், இந்த மாதிரி ஃபேண்டசில டீம் பிக் பண்றதுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா நீங்க மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம பிரைம் எதுவும் பண்றது இல்லை, நம்ம எந்த டீம் பிளே பண்றோமோ சேம் அதே டீமை நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுப்போம். ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை பிக் பண்ணி பிளே பண்ணா ப்ராஃபிட் எடுக்க முடியும் உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த டீமை பிக் பண்ணி பிளே பண்ணுங்க. இல்ல அந்த டீம்ல இருந்து உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட 1 or 2 பிளேயர்ஸ் கூட நீங்க சேஞ்ச் பண்ணி நீங்க பிளே பண்ணலாம். நம்ம முழுக்க ஃப்ரீயாவே தான் ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் தென் டீம்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து நம்மளோட லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்க டெலிகிராம்ல போய் நம்ம நேம் சொல்லி நீங்க சர்ச் பண்றீங்க அப்படின்னா நம்ம நேம்ல நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்கு. ஸோ அவங்க நாங்க பிரைம் பண்றோம், அமௌண்ட் கொடுங்க அந்த மாதிரி கேட்டு நிறைய பேர்த்த ஏமாத்தி இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க ஏமாற வேணாம். நம்ம முழுக்க டீம்ஸ் ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்க இருந்து லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் பெலிரே ஓவல் ஹோபர்ட்ல தான் மேட்ச் நடக்க போகுது. ஹோபர்ட் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இது பேட்டிங்க்கு ரொம்ப சாதகமான ட்ராக். இது வரைக்குமே பேட்டிங் இங்க ரொம்பவே எக்ஸ்ட்ராவா அட்வான்டேஜஸா இருந்திருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி ஆடக்கூடிய ட்ராக் தான் பெலிரே ஓவல் ஹோபர்ட். இந்த வென்யூல ஸ்பின்னர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ ஃபேஸ் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு லிட்டில் பிட் அதிகப்படியான விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இங்க டாஸ் குரூசியலா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா ஓவராலா 61 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 32, சேஸ் பண்ண டீம் 29 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. பெரிய அளவுல டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது. ஒரு 4 மேட்ச் தான் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் எக்ஸ்ட்ராவா வின் பண்ணிருக்காங்க. அப்படிங்கும் போது டாஸ் இங்க பெருசா குரூசியலா இருக்காது. எந்த டீம்ல ஸ்ட்ராங் பேட்டிங் லைன் அப் இருக்கோ அவங்க வின் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 167. இந்த வென்யூல ஹையஸ்ட் ஸ்கோர்னு பார்க்கும்போது பிரிஸ்பேன் ஹிட் 212 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. லோவஸ்ட் டோட்டல் போது மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் 60 ரன்னுக்கு ஆல் அவுட்டை பறி கொடுத்திருக்காங்க. ஓவராலா ஹெட் ஹேட்னு வரும்போது ஓவராலா 20 மேட்சஸ், அதுல ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் 7 மேட்சும் பெர்த் ஸ்காச்சர்ஸ் 13 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஹெட் ஹெட்னு வரும்போது பெர்த் ஸ்காச்சர்ஸ் கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல ஒரு மேட்சுக்கு ஒரு மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் ஒரு மேட்ச் பிளே பண்ணி அவங்களுக்கு தோல்வி தான் கடைசியா கிடைச்சிருக்கு. இப்போ வின்னிங் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு வரும்போது பெர்த் ஸ்காச்சர்ஸுக்கு 60%, ஹோபர்ட் ஹரிக்கன்ஸுக்கு 40% வின்னிங் ப்ரெடிக்ஷன் இருக்கு. ஸோ அதிகப்படியான வின்னிங் பர்சன்டேஜ் பெர்த் ஸ்காச்சர்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் நீங்க என்ன ஃபேண்டசில பிளே பண்றதுக்கு, அதுவும் பர்டிகுலர்லி ஸ்மால் லீக்ல பிளே பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஆப் தேடிட்டீங்க அப்படின்னா அதுக்கான புதுசா ஒரு ஆப்போட தான் நான் இப்போ வந்திருக்கேன். அந்த ஆப் வேற எதுவும் இல்லை, ஃபேண்டாஃபிட் ஆப். ஃபேண்டாஃபிட் ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கு ரொம்பவே பெஸ்டான ஆப். அதுவும் பர்டிகுலர்லி நீங்க ஸ்மால் லீக்ல பிளே பண்ற யூசர்ஸ் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ற மற்ற ஆப்ஸுக்கும் ஃபேண்டாஃபிட்டுக்கும் என்ட்ரி ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதுல உங்களால ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேவ் பண்ண முடியும். இது இல்லாம எந்த ஒரு டிடிஎஸ், ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது. நீங்க அமௌண்ட் ஆட் பண்றீங்களா அதுலயும் டேக்ஸ் கிடையாது. அமௌண்ட் வித்ட்ராவல் போடுறீங்களா வின்னிங் அமௌண்ட் அதுலயும் டேக்ஸ் கிடையாது. இது இல்லாம இந்த பிக் பாஸ் லீக்ல எல்லா மேட்சுக்குமே 5000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ் அவே இருக்கு. ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃப்ரீயாவே டீமை பிக் பண்ணி பிளே பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ரெகுலரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் தென் இதுல 0 கமிஷன் அப்படிங்கிற ஒரு கான்டெஸ்ட் இருக்கு. அதாவது ஒரு 25 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, ஒரு 10 மெம்பர்ஸ் உள்ள ஸ்பாட்ல பிளே பண்றீங்க அப்படின்னா 25 × 10 250. அந்த 250 ரூபாயுமே பிரைஸ் அமௌண்டா கொடுக்குறாங்க. ரொம்ப சுவான
காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. ஜிஎஸ்டி கிடையாது, டிடிஎஸ் கிடையாது, கிவ் அவே இருக்கு. அது இல்லாமல் இப்போ சீரிஸ் லீடர் போர்ட் இருக்கு. இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களால் ரெகுலராக ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ ஃபேண்டாஃபிட் ஆப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்டாக நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்கேருந்து லிங்க் எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். பெர்த் ஸ்காட்சர்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஃபின் ஆலன், சாம் ஃபேனிக்ஸ் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. அட் நம்பர் 3ல மேத்யூ ஹஸ்ட், அண்ட் தென் காப்பர் கனோலி, நிக் ஹாப்சன், ஆஸ்டன் டர்னர், ஆஸ்டன் அகார், ஜாய் ரிச்சர்ட்சன், ஆண்ட்ரூ டை, ஜேசன் பெகன்ட்ராஃப், லான்ஸ் மோரிஸ். இதான் பெர்த் ஸ்காட்சர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். இவங்க எத்தனை பவுலர்ஸோட வர போறாங்க அப்படின்னா லான்ஸ் மோரிஸ் 1, ஜேசன் பெகன்ட்ராஃப் 2, ஆண்ட்ரூ டை 3, அண்ட் தென் ஜெய் ரிச்சர்ட்சன் 4. ஓவராலாக பார்க்கும்போது 4 ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட். அண்ட் தென் 5th பவுலிங் ஆப்ஷன்ல கோனோலி இருக்காரு. அண்ட் தென் 6th பவுலிங் ஆப்ஷன்ல ஆஸ்டன் அகர், 2 ஸ்பின்னர். அப்போ 4 மீடியம் ஃபேஸ் பவுலர் அண்ட் தென் 2 ஸ்பின்னரோட வரப்போறாங்க. இல்ல 4 ஃபேஸ் பவுலர்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் இருக்காரு. ஸ்பின்னர்னு வரும்போது 2 பேருமே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் தான் பவுல் பண்ண போறாங்க. ஸோ இதுல யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, அதாவது 4 ஓவர் அவங்களோட கோட்டாவை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் அப்படின்னா லான்ஸ் மோரிஸ் அவரோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஜெய் ரிச்சர்ட்சன் அவரோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஜேசன் பெகன்ட்ராஃபும் அவரோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அந்த ஆண்ட்ரூ டை 3 ஓவர் வரைக்குமே பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்லயே 15 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. பேலன்ஸ் இருக்கு 5 ஓவர்ல கொனோலிட் இருந்து ஒரு 2 ஓவரும் அண்ட் தென் ஆஸ்டன் அகார்ட் இருந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதான் பெர்த் ஸ்காட்சர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ அப்படியே நம்ம ஹோபர்ட் ஹரிக்கேன்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா மேத்யூ வேடும் மிச்சல் ஓவன் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல வர போறாங்க. அண்ட் தென் அட் த நம்பர் 3ல பென் மெக்டர்மட் வராரு. அண்ட் தென் சாய் ஹோப். இவங்களோட டவுன் எப்ப வேணாலும் மாறும். அட் நம்பர் 3ல சாய் ஹோப்பும் வரலாம், இல்ல மெக்டர்மட் கூட வரலாம். அண்ட் தென் நிக்கில் சௌத்ரி, டிம் டேவிட், கிறிஸ் ஜோர்டன், நாதன் எல்லிஸ், பில்லி ஸ்டான்லாக், ரைலி மெரிடித், வக்கர் சலாம்கை. இதான் ஹோபர்ட் ஹரிக்கேன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். இவங்க எத்தனை பவுலர்ஸோட வர போறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபாஸ்ட் பவுலர்ஸை மட்டும் பார்த்துருவோம். கிறிஸ் ஜோர்டன் 1, நாதன் எல்லிஸ் 2, ஸ்டான்லாக் 3, மெரிடித் 4. ஓவராலா 4 ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட். அண்ட் தென் வக்கர் சலாம்கான் 1 5th ஆப்ஷன் ஸ்பின்னில். அண்ட் தென் சௌத்ரியோட 6. ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க ஹோபர்ட் ஹரிக்கேன்ஸ். இதுல 4 மீடியம் பேஸ் பவுலர், 2 ஸ்பின்னரோட வர போறாங்க. இதுல 4 ஃபாஸ்ட் பவுலருமே ரைட் ஆர்ம் மீடியம் பேஸ் பவுலர்ல வர போறாங்க. ஸ்பின்னர் பொறுத்த வரைக்கும் சலாம்கன் லெக் பிரேக் ஸ்பின்னர், அண்ட் தென் நிக்கில் சௌத்ரி ஆஃப் பிரேக் ஸ்பின்னர்ல வர போறாரு. அண்ட் தென் இதுல யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர்னா கிறிஸ் ஜோர்டன் 4 ஓவர் அவரோட கோட்டாவை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. நாதன் எல்லிஸும் அவரோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அண்ட் தென் மெரிடித்தும் அவரோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவார். ஸ்டான்லாக்கும் ஆல்மோஸ்ட் அவரோட கோட்டாவை கம்ப்ளீட் பண்ணிடுவார். 16 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 4 ஓவர்ல சலாம்கல்ட்ட இருந்து ஒரு 3 ஓவரும் சௌத்ரிட்ட இருந்து 1 or 2 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதான் ஹோபர்ட் ஹரிக்கேன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் இதெல்லாம் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம கிராண்ட் லீக்ல யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம், யாரெல்லாம் ரிஸ்கா ட்ரை பண்ண போறோம், ஸ்மால் லீக்ல எந்த மாதிரி டீமோட போக போறோம் அப்படிங்கறதான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்கோங்க. இப்போ கிராண்ட் லீக்ல நீங்க ப்ளே பண்றீங்க அப்படின்னா சரி, கிராண்ட் லீகா இருக்கட்டும் ஸ்மால் லீகா இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட பிளேயர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருப்பாங்க. ஸோ இந்த பிளேயர்ஸ் தான் இந்த பர்டிகுலர் மேட்ச் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயரா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 95% இவங்க ட்ரீம் டீமுக்குள்ள வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ கிறிஸ் ஜோர்டன், கோப்பர் கனோலி இவங்க 2 பேருமே டூயல் ஆப்ஷன். இதுல கனோலி ஒரு 2 ஓவர் பவுல் பண்ண போறாரு. ஸோ அதுல எப்படினாலும் மேட்சுக்கு ஒரு விக்கெட். ஸோ அவர் நல்ல எக்கனாமியா பவுல் பண்றாருன்னா 3 ஓவர் வரைக்கும் கூட பவுல் பண்ணுவாரு. ஸோ அவர்கிட்ட இருந்து ஒரு விக்கெட்டும் பேட்டிங்ல ஒரு 20 இருந்து 30 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். கிறிஸ் ஜோர்டன் டெத்துல பவுல் பண்றாங்க. எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் நிறைய, ஸ்லோ பாலு நிறைய வேரியேஷன்ஸ் போடக்கூடிய பவுலர் தான் கிறிஸ் ஜோர்டன். ஸோ டெத்துல பவுல் பண்றனால எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் ஒரு 10 ரன் வரைக்கும் ஆடி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மேக்சிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் கனோலியை கேப்டனாகவும் கிறிஸ் ஜோர்டனை வைஸ் கேப்டனா தான் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. சேஃபா போகணும் அப்படின்னு நினைக்கிற யூசர்ஸ். அண்ட் தென் நாதன் எல்லிஸ்
ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்ம், நிறைய லைன் அண்ட் லென்த் எல்லாமே அக்யூரசி எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. நிறைய ஸ்லோ பால் போறாரு பேட்ஸ்மேன், இவர் ஓர கஷ்டப்படுறாங்க. 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் மேட்ச். அண்ட் தென் பென் மெக்டர்மட் லாஸ்ட் மேட்ச் டோட்டலி ஃபிளாப் ஆயிருந்தாரு. ஸோ லோ பர்சன்டேஜ் யூசர்ஸ் தான் பிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ விக்கெட் கீப்பர்லயே உள்ள பிளே பண்றதுக்கு ஒரு 4 பாயிண்ட், ஒரு கேட்சோ ஒரு ஸ்டெம்பிட்டோ கிடைக்குது அப்படின்னா அதுல ஒரு 12 பாயிண்ட், ஆல்மோஸ்ட் இதுலயே ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டெம்பிட் கிடைக்குது அப்படின்னா. ஸோ இது இல்லாம உள்ள வந்து வெறும் ஒரு 15 ரன் அடிச்சிட்டாருன்னா அதுல ஒரு 20ல இருந்து ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துவாரு. நியர்லி ஒரு 40ல இருந்து ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்தாலே போதும், இவர் ஈஸியா ட்ரீம் டீம்குள்ள வந்துருவாரு. ஸோ அதை கன்சிடர் பண்ணி தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம். இந்த 4 பிளேயர்ஸ்க்கும் ஸ்மால் லீகா இருந்தாலும் சரி கிராண்ட் லீகா இருந்தாலும் சரி அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணுங்க. அண்ட் இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். ஸோ பர்சன்டேஜ் வைஸோ இன்னிங்ஸ் வைஸோ ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இதுல ஃபின் ஆலன், சாய் ஹோப், டிம் டேவிட் இவங்க 3 பேர்த்துக்குமே நல்லா நோட் பண்ணீங்க. பேட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. இதுல ஃபின் ஆலன் பேட்ல பட்டுச்சு அப்படின்னா பெருசா ஸ்கோர் வரும், அதாவது கண்டிப்பா 30+ ரன் வந்துடும். இல்லைன்னா சிங்கிள் டிஜிட்ல விக்கெட்டை விட்டுருவாரு. ஸோ 60% டீம்ல ட்ரை பண்ணுங்க. அதுல ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவர் பேட்ல பட்டுச்சு அப்படின்னா நம்ம டீம் சக்சஸ் ஆயிடும், அவ்வளவுதான். அண்ட் தென் சாய் ஹோப் ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்ம். ஸோ அதை கன்சிடர் பண்ணி அவர் பேட்ல இருந்து ஒரு 20ல இருந்து 35 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 70% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருப்பாரு, ஆனா விக்கெட் கீப்பர் பண்ண போறது கிடையாது, பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான். ஃபீல்டிங்ல லாங்ல நிக்கிறதுனால 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் டிம் டேவிட் கண்டிப்பா ஒரு 14ல இருந்து 15 ஓவருக்கு அப்புறம் தான் பேட்டிங்ல உள்ள வருவாரு. வந்தாரா குயிக்கா ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன் ஆடி கொடுத்துருவாரு. இது இல்லாம ஃபீல்டிங்ல அதிகமா ஸ்ட்ரைட்ல தான் நிற்பாரு. ஸோ அந்த மாதிரி டைம்ல 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா ஒரு கேட்ச் இவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இவங்க 3 பிளேயர்ல யாருக்கு நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா டிம் டேவிட்டுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் ஃபின் ஆலனுக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் சாய் ஹோப்பை ஒரு 60ல இருந்து 70% டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணாலே போதுமானது. அண்ட் தென் கீழே இருக்க பவுலர்ஸ் ஜேசன் பெஹன்ட்ராஃப் லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எதுவும் கிடைக்கல, இருந்தாலும் நல்லா டீசென்டான பவுல் பண்ணியிருந்தாரு. ஜெய் ரிச்சர்ட்சன், ரைலி மெரிடித், ஆண்ட்ரூ டை இவங்க 3 பேர் 4 பவுலருமே நல்ல எஃபெக்டிவான பவுலர்ஸ் தான், நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பவுலர். லைன் அண்ட் லென்த் அக்யூரசி எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ பேட்டர்ஸ் இவங்க கிட்ட ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அண்ட் தென் ஜேசன் பெஹன்ட்ராஃப் லெஃப்ட் ஆர்ம் சீமர் இயர்லியாவே 1 விக்கெட்டும் அண்ட் தென் டெத்ல பவுல் பண்ணும் 1 விக்கெட், 2 விக்கெட் வரைக்கும் நம்ம ஜேசன் பெஹன்ட்ராஃப்ட் எதிர்பார்க்கலாம். ஜெய் ரிச்சர்ட்சன் லாஸ்ட் மேட்ச் நல்லாவே எஃபெக்டிவா பவுல் பண்ணியிருந்தாரு, 3 விக்கெட் எடுத்து கொடுத்திருந்தாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச் 1ல இருந்து 2 விக்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். ரைல் மெரிடித் கண்டிப்பா 2 விக்கெட் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஆண்ட்ரூ டை தான் லாஸ்ட் மேட்ச் வந்து விக்கெட் எடுக்க ஸ்ட்ரகிள் ஆயிருந்தாரு, விக்கெட் கிடைக்கல. இந்த பர்டிகுலர் மேட்ச் பெர்த் ஸ்காச்சர்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா 1 விக்கெட்டும், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க அப்படின்னா 2 விக்கெட் வரைக்கும் நம்ம ஆண்ட்ரூ டைட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்லி ஜேசன் பெஹன்ட்ராஃப், ஜெய் ரிச்சர்ட்சன், ரைல் மெரிடித், ஆண்ட்ரூ டைட் 4 பேர்த்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். கிராண்ட் லீக்ல இவங்கள ரிஸ்க் எடுத்து நீங்க ட்ரை பண்ணணும். அதாவது பெர்த் ஸ்காச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆஸ்டன் அகர் கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாரு அப்படின்னா 1ல இருந்து 3 விக்கெட் வரைக்கும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்க, ஸ்மால் லீக்ல பெருசா தேவைப்பட மாட்டாரு. சேசிங்னு வரும்போது சாம் ஃபேனிக்ஸ் கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. ஸோ சேசிங்ல டோட்டல் தெரிஞ்சிடும், அதுக்கு தகுந்த மாதிரி ஆடுவார். லோ டோட்டல் அப்படின்னா ஓபன் பண்ணக்கூடிய ஃபின் ஆலனும் சாம் ஃபேனிக்ஸ் மேட்ச் முடிக்கிறதான சான்ஸ் இருக்கும். இல்ல கொஞ்சம் ஹை டோட்டல் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா குயிக்கா ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் ஆடி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுவே ஃபர்ஸ்ட் பால் ஹரிக்கன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா பில்லி ஸ்டார்ல கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. சேசிங்னு வரும்போது மேத்யூ வேர்ட் எஃபெக்டிவா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ சேசிங் டோட்டல் தெரியும், மேத்யூ வேர்ட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கேமை இங்க காட்டுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ சேசிங்னு வரும்போது 20ல இருந்து 35 ரன் இவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா அந்த 35ங்கிறது 50 கூட கன்வெர்ட் ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பில்லி ஸ்டார்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ஸோ 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த 4 பிளேயர்ஸும் கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ணுங்க. அது எந்த மாதிரினா ஃபர்ஸ்ட் பால் பெர்த் ஸ்காச்சர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ஆஸ்டன் அகருக்கும் சாம் ஃபேனிக்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இல்ல ஹரிக்கன்ஸ் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா
பில்லி ஸ்டான்லக்கும் மேத்யூ வேடுக்கும் ஒரே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த பிளேயர்ஸ் மட்டும் யூட்டிலைஸ் பண்ணி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸா கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணி ப்ளே பண்ணுங்க. ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த மஸ்ட் பிக் பிளேயர் இந்த 4 பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க இந்த 7 பிளேயர்ஸோட போனீங்கன்னா டீம் ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கும். இல்ல இதுல இருந்து ஏதோ 1 or 2 பிளேயர்ஸ் தவிர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க முடிவு பண்ற ஒரு பிளேயர்ஸை தவிர்த்துட்டு இந்த 4 பிளேயர்ஸ்ல இருந்து யாரோ 1-2 பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸ்மால் லீக்ல டீமை பிக் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. ஆனா கிராண்ட் லீக்னு வரும்போது இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி மல்டிபிள் டீம்ஸா மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸா ரொட்டேட் பண்ணி தான் நீங்க ப்ளே பண்ணி ஆகணும். அண்ட் தென் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் சேஃபா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கனோலி, கிறிஸ் ஜோர்டன், பென் மெக்டர்மட் இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சூட்டபிளா இருப்பாங்க. மேக்ஸிமம் நம்ம ரிவ்யூசர்ஸ் கனோலியை கேப்டனாகவும் கிறிஸ் ஜோர்டனா வைஸ் கேப்டனா தான் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா மெக்டர்மட்டுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் கொஞ்சம் ரிஸ்கா போகணும் அப்படின்னா ஆண்ட்ரூ டை, நாதன் எல்லிஸ், ஜை ரிச்சர்ட்சன் இவங்கள ஒரு ரிஸ்கா கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல ப்ளே பண்ற யூசர்ஸ் கனோலி, கிறிஸ் ஜோர்டன் இவங்களே போதுமானது. இதுல லிட்டில் பிட் ரிஸ்க் இருக்குன்னா பென் மெக்டர்மட்டை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி கிராண்ட் லீக்ல கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற கமெண்ட்டை வச்சுதான் நான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் பண்ணிக்க முடியும். அது இல்லாம மறக்காம ஃபேண்டாஃபிட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸ்மால் லீக்ல ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெகுலரா ப்ராஃபிட்டும் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க இன்னைக்கு. அண்ட் தென் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.